பாண்டிச்சேரியை பொறுத்தளவு தமிழகத்தினுடைய அவசர சட்டம் அங்கு பயன்படாத ஒரு சூழல். பாண்டிச்சேரி வேறொரு மாநிலம், யூனியன் பிரதேசம் என்பதால் அங்கு முதல்வரும் இதற்கான ஒரு சட்ட வரைவு அங்கும் தாக்கல் செய்யப்படும். காளைகளுடனான விளையாட்டு நடைபெற இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய போராட்டம் தற்பொழுது என்னவாக இருக்கிறது? கண்டிப்பாக தேவேந்திரன், புதுச்சேரியில் அதாவது தமிழரின் கலாச்சார வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீதான நிரந்தர சட்டம் கொண்டு வர வேண்டும், மேலும் பீட்டா அமைப்பை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்பன வலியுறுத்தி புதுச்சேரியில் இன்று 6வது நாளாக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தில் இன்று பங்கு பற்றோர் எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்டோர் மற்றும் பொதுமக்களும் 8000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தனர். தற்பொழுது 1 மணி ஆன பிறகும் மக்களின் கூட்டம் எவ்வளவு இருக்கின்றது என்பதை தங்களால் காண முடிகின்றது. இந்த நிலையில் 1 மணி ஆன பிறகும் இந்த கூட்டத்தில் மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் பெண்கள் என்று பல்வேறு வயதுக்குட்பட்டோரும் இந்த போராட்டத்தில் இணைந்து தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருகின்றனர். அதே போன்று புதுச்சேரியில் தற்பொழுது புதுச்சேரியில் ஒவ்வொரு வகையான போராட்டம் தமிழரின் பாரம்பரிய கலாச்சாரத்தை விளக்கும் வகையிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே சிலம்பாட்டம் ஆகட்டும், அதே போல காலை சேவல் சண்டை நடைபெற்றது. அதே போன்று வாடிவாசல்கள் வழியாக காளைகள் கொண்டு வரப்பட்டன. இன்று அதாவது விலங்கு அமைப்பு சட்டத்திலிருந்து சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகளில் புதுச்சேரியில் தொடர்ந்து போராட்டம் நிலவி வந்தது. நள்ளிரவு ஆன போதிலும் மாணவர்கள் கூட்டம் தற்பொழுது இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அதே போன்று இந்த மாலை தெரிவித்த அதாவது போராட்டக்குழு மாணவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த போராட்டம் தொடரும் என்றும், மேலும் அவர்களது நிரந்தர சட்டம் இதற்கான ஜல்லிக்கட்டுக்காக கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதே போன்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது 24ஆம் தேதி சட்டசபை கூட உள்ளது. அன்று அந்த சட்டசபை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதே போன்று தற்பொழுது வெளியான மார்ச் 31ஆம் தேதி வரை போராட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையை புதுச்சேரி மாணவர்கள் ஏற்க மறுத்துள்ளனர். இந்த போராட்டத்தை தாங்கள் தொடருவோம் என்றும், இதற்கான தீர்வு கிடைக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தேவேந்திரன், விவேக் புதுவையிலிருந்து இணைந்திருந்து புதுவையில் என்ன மாதிரியான சூழல், அங்கு மாணவர்கள், இளைஞர்களினுடைய தன்னெழுச்சி போராட்டம் தற்பொழுது என்னவாக இருக்கின்றது, இந்த மார்ச் வரை ஒத்திவைப்பதற்கான அந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றார்களா இல்லையா என்பது குறித்தெல்லாம் பதிவு செஞ்சிருந்தீங்க. தொடர்ந்து நன்றி.